hello, welcome back. இன்னொரு சூப்பரான கண்டென்ட்ல தான் இருக்கோம். என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோப்ரோக்கு ஒரு மைக் அடாப்டர் வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். அது வந்துருச்சு, நல்லா இருக்குது. அமேசானில் தான் வந்திருக்கு. இதை அன்பாக்சிங் பண்ணிவிட்டு டெஸ்ட் ட்ரைவ் போயிட்டு ஆடியோ எவ்வளோ கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஓகேவா, வாங்க நேராக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மேலே ஒரு கவர் போட்டு ஒரு பேக்கிங் இருக்குது. அதை அன்பாக்சிங் பண்ணிடலாம். நம்மளுக்கு கத்தி ஒன்றும் கையில் இல்லை, அதனால் நம்ம பசங்க எப்பவும் கிளிக்கிறாங்க, அப்படி கிளிக்கி நாஸ்தி தான். அதேபோல் இந்த மாதிரி ஒரு பேக்கிங் இருக்குது. ப்ரௌன் கலர் பாக்ஸில் சீல்டாக தான் இருக்குது. பேக்கிங் பக்காவாக இருக்குது. அதே பிறகு இதோட பில்லு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 4400 வாங்கியிருக்கேன். சிலவங்க 4500 சொல்லுவாங்க. எனக்கு வந்து டிஸ்கவுண்ட் போக 4400 கிடச்சி, ஃப்ரீ டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு 4400 வாங்கியிருக்கேன். அதோட பில்லு, அப்புறம் வந்து நம்மளோட மைக் அடாப்டர் இருக்குது. இந்த ஒரு இதுதான். இது பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து இதில் 4800 போட்டிருக்கு. நம்மளுக்கு 4400 வாங்கியிருக்கோம் நம்ம அமேசானில். ஓகேவா, ஓப்பன் பண்ணிடலாம். அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, அதனால தான் கொஞ்சம் படப்படன்னு பிரிச்சுட்ருக்கேன். இதில் அவங்களோட மேனுவல் சும்மா ஒரு இது பேப்பர் மட்டும் தந்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வேறு ஒன்றுமே இல்லை, அடாப்டர் தான். டேரெக்டாக அடாப்டர் மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு அடாப்டர் தான், சின்ன இது தான். 3.5 mm ஜாக்கோட அடாப்டர், 4500 கோப்ரோவோட இது. இதில் அவங்களோட பிராண்டு நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது, லெதரோட குவாலிட்டி. நேராக வந்து ஆடியோ செக்குக்கு போயிடலாம் கைஸ். ஓகேவா, வாங்க. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் கைஸ். இன்னைக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட் தான் இருக்கும். என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க, அன்பாக்சிங் வீடியோ. நம்ம அந்த கோப்ரோவோட அடாப்டரும் அப்புறம் அந்த டிஆர்ஆர்எஸ் அடாப்டரும் வாங்கியிருந்தோம். அது ரெண்டையும் வச்சு மைக் செக்கப் தான் வச்சுருக்கோம். விண்டு எந்த அளவுக்கு நாய்ஸ் வருது என்ன அப்படின்ட்டு. இது அப்பா வண்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்ம வண்டி என்னென்னா டயர் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. அது ஏர் நிற்க மாட்டேங்குது, டயர் மாற்றக்கூடிய கண்டிஷன் ஆகிடுச்சு. அதனால் டயர் மாற்றின அப்புறம் தான் எடுக்க முடியும். டயர் மாற்றுற வீடியோவும் அடுத்த வீடியோ மட்டும் வரும் கைஸ். ஓகேவா, இதில் கொஞ்சம் ரஷ் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா ரொம்ப ஸ்பீட் போக முடியாது இந்த வண்டியெல்லாம். ஸ்ப்ளெண்டர் தான். நாய்ஸ் எவ்வளோ கேட்குது, விண்ட் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள், நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படின்ட்டு. நம்ம சேனலில் வந்து ஷார்ட்ஸ் வந்து நிறைய வியூஸ் போகுது, ஆனால் வீடியோஸ் வந்து குறவாக தான் போகுது. ஸ்டார்டிங்கிறனால அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போக எல்லாம் சரியாகும். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, இதெல்லாம் ரொம்ப ரஷ் பண்ண முடியாது. நம்ம அந்த பைக்கில் ஒரு 50-60லலாம் போய் பார்க்கலாம். இந்த வண்டியில் ஒரு 50 வரை போகலாம். ஆனால் எப்படின்னு தெரியல, ஆனால் விண்டு நாய்ஸ் கேட்கும். ஏன்னா ஹெல்மெட்டில் வந்து ரொம்ப இது இருக்குது, நாய்ஸ் போகிறதுக்கான ஹோல்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சமாவது கேட்கும். கோப்ரோ ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டோன்னா வந்து அன்பாக்சிங்லாம் பண்ணோன்னா ஒரு 2 நாள் டெஸ்டிங் பண்ணேன். ஆடியோ எடுக்கவே இல்லை. வெக்ஸ் ஆகிட்டேன், ஆடியோ எடுக்கலையே என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதுக்கப்புறம் வந்து யூடியூப்பில் உள்ள 2-3 அண்ணாமர்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். ஃபோன் பண்ணிங்கிறத டெக்ஸ்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்புறம் அந்த டிஆர்ஆர்எஸ் அடாப்டரும் வாங்க அப்படின்னாங்க. அப்போ அந்த அடாப்டரும் ஆர்டர் பண்ணி 2 நாளில் வாங்கிட்டோம். ஓகேவா, அந்த அடாப்டர் போட்டும் எனக்கு ஆடியோ எடுக்கலை, ரொம்ப இதாகிடுச்சு. அப்போ எனக்கு என்ன டவுட்டுனா, இப்போ நான் அந்த கோப்ரோ அடாப்டர் வந்துருக்குல்ல, அது வந்து என்னென்னா ஒருவேளை அதில் ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரிட்டன் போடுறதுக்கு பார்த்தாச்சுன்னா அமேசான்காரன் எனக்கு ஃபோன் பண்ணிகிட்ருக்கான். என்னென்னா ரிட்டன் போடுறதுக்கு இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லும். அந்த ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சுன்னா ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் ஆகாது.
ஃபுல்லாக லோட் ஆகி பக்கத்தில் போய் ஸ்டாப் ஆகிரும், லோடிங் ஸ்டாப் ஆகிரும், அப்லோட் ஆகாது. என்ன பண்ணுன்னு தெரியாமல் முடிச்சுட்டே இருந்தேன். கஸ்டமர் கேர் நம்பரும் தெரியாது. அதுக்கப்புறம் நேற்று நைட்டு என்னாச்சுன்னா ஒரு 12 மணிக்கு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவன்கிட்ட கஸ்டமர் கேர் நம்பர் வாங்கி அதுக்கப்புறம் கஸ்டமர் கேருக்கு அடித்து அவங்க அது பிறகு 3-4 பேருக்கு அடித்தேன். உள்ளவங்க எப்படின்னா ஃபுல் டீட்டெயில் வாங்கிட்டு கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அடுத்த உள்ளவர் எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லை, நான் கட் பண்ணிவிட்டு இன்னொருத்தர் கூப்பிடுங்க, வேறு ஒருத்தங்க எடுப்பாங்க, அவங்கள்ட்ட இது பண்ணுங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் சரி கடைசி ட்ரை ஆட்டு ஒர்க்காக பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணும்போது ஒருத்தவங்க எடுத்து இப்படி என்னென்ன இது கம்ப்ளைண்ட்டு, என்ன ப்ராப்ளம் அப்படி இப்படிலாம் கேட்டாங்க. அப்போ ப்ராப்ளமாக சொன்னோம், இப்படி அடாப்டர் வாங்கியிருந்தோம், ஆடியோ எடுக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது, அப்போ அதை ரிட்டர்ன் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஆமாம் ரிட்டர்ன் பண்ணுறோம், எனக்கு வந்து ஆப்பில் வந்து ரிட்டர்ன் பண்ண முடியல, ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ண சொல்லுது, அப்லோட் பண்ணால் அப்லோட் ஆக மாட்டேங்க, என்ன ப்ராப்ளம்னு தெரில அப்படின்னு. அப்போ அவங்க சொன்னாங்க சரி நான் அப்போது இங்கேருந்து நானே உங்களுக்கு ரிட்டன் போட்டு விட்றேன், இன்னைக்கு அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டிங்களா, இன்னைக்கு காலைல ஒரு 7-8 மணிக்கு போல் வந்து வாங்குவாங்க அப்படின்னாங்க. நான் அப்போ மறுபடியும் யூடியூப்பில் வந்து ஒரு அண்ணா உண்டு, நம்ம ஹலோ ராஸ்கல் அப்படின்னு கூப்பிடுவாங்கல்ல, அந்த அண்ணா தான். அவங்கள்ட்ட வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்கும்போது அவங்க தான் டக்குன்னு ஒரு ஐடியா சொன்னாங்க, செட்டிங்ஸில் தான் மாறி கிடக்கா பாரு ப்ரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போது செட்டிங்ஸில் செக் பண்ணி பார்க்கும்போது தான் மோடில் வந்து அந்த ஒரு கீழே மைக் செட் பண்ணது கூட ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அந்த ஆப்ஷன் வந்து மாறி கிடையாது, ஸ்டாண்டர்டில் இருக்கணும், அது வந்து வேறு ஒரு இதில் கடந்து நான் அப்போ வந்து எனக்கு கரெக்டாக தெரியாது, நான் ஒவ்வொன்றிலையாக வச்சு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கடைசி இருந்து 3 ஆப்ஷனுக்கு மைக் எடுக்கலை. நான் அப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டேன் அடாப்டர் தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2 உள்ள இதில் வைக்கும்போது ஆடியோ எடுத்துச்சு. அப்பாடா ஆடியோ ஒரு வழியாக எடுத்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்பிக்கை வந்துருச்சு. இப்போ அதை வச்சு தான் டெக்ஸ்டிங் போட்டுட்ருக்கேன். நான் நேற்று கடவுள்கிட்டலாம் அறுப்பு, என்ன ஏன்டா இவ்வளோ சோதிக்கிறேன், ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இது பண்ணது. ஏன்னா 4400 அடாப்டர் விலையை மட்டுமே, அது போக 1000 சில்லற ரூபா அந்த ரோடோட அந்த இது மட்டும் பின்னோட அடாப்டர் மட்டும், அப்படி இவ்வளோ செலவு பண்ணிவிட்டு ஒன்றுமே ஒர்க் ஆக மாட்டேங்கன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு வழியாக இன்றைக்கி காலையில், அதாவது இப்போ பார்த்துட்டிங்களா, இப்போ தான் ஒர்க் ஆச்சு, உடனே மாட்டி செக்கிங்க்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எத்தனை நாள் எடுக்கிற வீடியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வாரமாக எடுக்கிற வீடியோ, ஓகேவா. ஏன்னா முதல்ல ரோடு மைக்கு வந்துச்சு, அந்த இது கோப்ரோ மைக் அடாப்டர் வந்துச்சு, அதை அன்பாக்சிங் போட்டு இது பண்ண பிறகு ரோடு மைக் வாங்கணும்னு சொன்னாங்க. ரோடு மைக்கு 2-3 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் அது வந்ததுக்கு பிறகு நான் 2ம் இது பண்ணி பார்க்கும்போது ஆடியோ எடுக்கலை. அப்புறம் அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி ரிட்டர்ன்லாம் போட்டு எடுத்து இது பண்ணி அது இதுன்னு பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்கள் கோப்ரோ அன்பாக்சிங் பார்ப்பீங்களா, அது வந்து போன வாரத்துக்கு முந்தின வாரம் எடுத்தது. இப்போ இந்த வீடியோ பார்க்குறது 2 வாரம் கழிச்சு எடுக்கிறது. அதனால் உங்களுக்கு சிம்பிளாக வந்துடும். இது வந்து இப்போது எத்தனை நிமிஷம் வீடியோ, ஒரு 10 நிமிஷம் வீடியோக்குள்ளே வந்துடும் வைங்களேன். ஆடியோ எவ்வளோ கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். எனக்கு இன்னும் தெரியாது, ஏன்னா நான் அங்கே போய் கலத்தி பார்க்கும்போது தான் ஆடியோ எவ்வளோ ரெக்கார்டாக இருக்குது என்ன ஆகுதுன்னு எனக்கே தெரியும். நல்லா ரெக்கார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இதனாலே இன்னைக்கு லேட்டு கைஸ், 9 மணிக்கு வரணும், நான் 9:30 வந்திருக்கேன். அறுக்க போகிறாங்க. வீடியோ இதோட முடிஞ்சது. வீடியோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்து உடனே வரையுங்கள். விலாக் வீடியோ வந்து நிறைய வரும். புதுசாக யாராவது நம்ம யூடியூப் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை லைட்டாக தட்டி விட்டு ஆளில் போட்டிங்கன்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிட்டு வரும். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டில் சந்திப்போங்க. ஓகே, பாய்.